சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்ல மத்தியான ஆர்த்தி உடைய 2வது பாடல் உடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாபாவுடைய மத்தியான ஆர்த்தி என்ன பாடல் அப்படிங்கிறத அந்த பாடல் முழுவதும் நம்ம கேட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். आरती साई बाबा सौख्यदातार जीवा शरणारजतली द्यवदसा विसावा भक्ता विसावा आरती साई बाबा जालुनियानंग स्वस्वरूपी रहे दंग जनदवी निज ढोला श्रीरंग आरती साई बाबा जय मनी जय सबव दय तैसानुभव दाविसी दय गणा ऐसी तुझी हिमाव आरती साई बाबा तुमचे नाम द्याता हरे संस्कृती व्याता आगाद तव करणी मार्ग दविसियनाता आरती साई बाबा सगुण पर ब्रह्म साचार अवतीर्ण झाला से स्वामी दत्त दिगंबर आरती साई बाबा 8 दिवस गुरुवारी भक्त करी तिवारी प्रभु पद पहवाया भव भय निवारी आरती साई बाबा माझा निज द्रव्य ठेव तव चरण रज सेव मागणे हेचियाता तुम्हा देवादिदेव आरती साई बाबा इचित दिन चाटक निर्मल तोय निज सुख पाजवे माधवाया संभल अपूली भाक आरती साई बाबा सौख्यदातार जीवा शरणारजतली द्यवदसा विसावा भक्ता विसावा आरती साई बाबा. இந்த பாடல் எல்லா சாய் பக்தர்களுக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாபா கோயிலுக்கு போகிறோம், ஆனால் அது ஆர்த்தி நேரமாகவே இருக்காது, ஆனால் இந்த பாடல் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும், மனசில் ஒலிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகான பாடல். இந்த பாடலை எழுதினது யாரு அப்படின்னா மாதவ்ராவ் வாமன் ராவ் அட்கர் அப்படின்றவர் தான் இந்த பாடலை ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்த பாடலை எப்படி ஆரம்பிச்சிருக்கார்? ஆரத்தி சாய் பாபா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். என்ன, நம்ம சாயிநாதருக்கு நாம் ஆரத்தி செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். சௌக்கிய தாத்தார ஜீவா. ஜீவன் அப்படின்னா என்ன? நம்ம பொதுவாகவே பேசும்பொழுது சொல்றோம், ஆஹா அற்புதமான ஒரு ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜீவா அப்படின்னா அந்த சோல் அப்படின்னு சொல்றோம். அது எந்த மாதிரியான ஒரு தெய்வம் பாபா அப்படின்னா சௌக்கிய தாத்தார ஜீவா, சௌக்கியத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம். சௌக்கிய தாத்தார அப்படின்னா தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சௌக்கிய தாத்தார ஜீவா ஷரணா ரஜதாலி.
சரணா ரஜதாலி அப்படின்னா என்ன? சரண் அப்படின்னா ஃபீட், பாதம்னு அர்த்தம். அப்போ சரணா ரஜதாலி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி அப்படின்னு அர்த்தம். அண்டர் த டஸ்ட் ஆஃப் யுவர் ஃபீட் அப்படின்னு அர்த்தம். அந்த பாதத்துல பொதுவாகவே என்னோட எபிசோட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாபா கிட்ட வேண்டணும். அதற்கு மீறி நமக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அது எப்படி நம்மளுக்கு ஒரு பிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பாபாவோடைய பாதத்துல நம்ம தூசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? அது இந்த ஆர்த்தி பாடலை கேட்டு கேட்டு நான் அனுபவித்த ஒரு விஷயம். அதனாலதான் என்னுடைய சொற்பொழிவிலும் சரி, பொதுவாக என்னோட நிகழ்ச்சியிலையும் நான் இதை சொல்லுவேன். பாபாவுடைய பாதத்துல தூசியாக இருக்கணும் அப்படின்னு மாதவராவ் அட்கர் எழுதியிருக்கார். அதுதான் சரணா ரஜதாலி தியவ தசாவி சாவா. இந்த தாசன் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்மள சொல்லிக்கிறோம், எங்களை மாதிரியான அடிமைகளுக்கு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நீங்க கோர்வையா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு அர்த்தம் புரியும். என்ன ஆரம்பிக்கிறார்? ஆரத்தி சாயிபாபா சௌக்கிய ததார ஜீவா சரணா ரஜதாலி தியவ தசாவி சாவா பக்தாவி சாவா. எங்களை மாதிரியான பக்தர்களுக்கு ஆரத்தி சாயிபாபா. என்ன முதல்ல சொல்லிட்டார், இந்த மாதிரி எங்களை மாதிரி பக்தர்கள் எப்படி இருக்கணும்? உங்க பாதத்துல தூசியாக நாங்கள் இருக்க வேண்டும். அது என்ன, எதற்காக அப்படின்னா எங்களை மாதிரி பக்தர்களுக்கு சௌக்கியத்தை தரக்கூடிய அந்த சாயிநாதருக்கு ஆரத்தி செய்வோம் அப்படின்னு முதல் பேராகிராஃப்ல ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கார் மாதவராவ் அட்கர். இப்போ இரண்டாவது பேராகிராஃப்ல என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, ஜாலுனி ஆனங்க ஸ்வஸ்வ ரூபி ரஹேதங்க அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த ஜாலுனி ஆனங்க அப்படின்னா என்னன்னா, இதோட அர்த்தம் நம்ம மராட்டியில நம்ம ஒன்னொன்னு சிந்தித்து பார்த்தால் நம்மளுக்கு புரியும். இந்த ஜாலுனியா அப்படின்னா எரியறது அப்படின்னு அர்த்தம். ஆனங்க அப்படின்னா இந்த லஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவையில்லாத ஆசைகள், டிசையர்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு ஆசை அப்படின்றதுக்குன்னு அளவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஆசைகள் நம்ம மனசுல தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா அந்த பகவான் மேல ஒரு பக்தி வருமா அப்படின்னா இல்ல. அப்போ இங்க அதுதான் அவர் எழுதியிருக்கார், ஜாலுனி ஆனங்க ஸ்வஸ்வரூபி ரஹேதங்க. ரஹே அப்படின்னா வச்சுக்கிறது. அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்றத அடுத்ததுல சொல்லியிருக்காரு. முமுக்ஷு ஜனதாவி அப்படின்னு. முமுக்ஷு அப்படின்னா என்னன்னா, இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா லிபரேஷன், இந்த மோட்சம் மாதிரி. எதுவுமே வேண்டாம், இந்த சம்சார வாழ்க்கையிலேருந்து கடந்து நம்ம போனாதான் கடவுள் கூட ஒரு ஈடுபாடு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் முமுக்ஷு ஜனதாவி. அந்த மோட்சம் ஒன்று கிடைக்கணும், லிபரேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றார்? நிஜ டொலா ஸ்ரீரங்க டொலா ஸ்ரீரங்க அப்படின்னு சொல்றார் 2 முறை. என்னது ஸ்ரீரங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பெருமாளை சொல்றார். என்ன? ஸ்ரீஹரி தெய்வத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருத்தரை நம்ம ஒரு லிபரேஷன் அப்படின்னு ஒன்று கிடைக்கணும். நம்ம இந்த எல்லா சம்சார வாழ்க்கையிலேருந்து இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் அப்படின்னு சொல்றோம், இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா அது எப்படி நம்ம உணர்த்தணும்னா, இவர் சொல்றார், நம்மளுடைய சொந்த கண்களால அந்த பகவானை நம்ம பார்க்கணுமா. எவ்வளோ அழகான அர்த்தம் பாருங்க. வித் யுவர் ஓன் ஐஸ் யூ see லார்ட் விஷ்ணு. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். இதெல்லாம் நம்ம யோசிச்சா கூட இது நம்ம எழுதவே முடியாது. ஏன்னா டொலா அப்படின்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய சொந்த கண்களால அந்த பகவானை நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட நம்மளுக்கு அந்த மோட்சம் தரக்கூடிய அந்த தெய்வம் சாயிநாதருக்கு ஆரத்தி சாயிபாபா நாம் ஆர்த்தி செய்கிறோம் அப்படின்னு தான் ரொம்ப அழகா இந்த செகண்ட் பேராகிராஃப்ல எழுதியிருக்கார் ஸ்ரீ மாதவராவ் அட்கர். அடுத்த பேராகிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயமணி ஜெய்சா பாவா தய தைசா அனுபாவா. இப்போ பாவா அப்படின்னா பக்தி, அந்த பாவம்னு சொல்றோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாவம், எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கும். அனுபவா அப்படின்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இதுல என்ன சொல்றார்? ஜெயமணி ஜெய்சா, அதாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு பாபா கிட்டேந்து அந்த அனுபவங்கள் இருக்குமா. எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு. இப்போ சில பேர் யோசிப்பாங்க, பாபாலாம் பண்ண மாட்டார் அப்படின்னா பாபா பண்ண மாட்டார், அதுக்கு தகுந்த அனுபவம் தான் கிடைக்கும்.
இல்ல பாபா என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பாபா பண்ணுவார் அப்படின்ற அந்த பாவம் பக்தி இருந்தால் கட்டாயமாக நிச்சயமாக பாபா பண்ணுவார் அப்படின்னு மாதவராவ் வட்கர் இதெல்லாம் பாபா பண்ணது கண்ணால பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அவர்னால் எழுத முடியறது. இப்ப என்ன எழுதியிருக்கார், ஜெயமணி ஜெய்சா பாபா தய தைசா அனுபாவா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பக்திக்கு ஏற்ப கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார். அடுத்த வரியில தாவிசி தயகானா ஐசி துஜி ஹிமாவா துஜி ஹிமாவா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு வார்த்தையா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த தயகானா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த தயா அப்படின்னா கருணையுள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த தயகானா அப்படின்னா என்ன, மேகம் அளவுக்கா அவ்வளோ கருணையுள்ள ஒரு தெய்வம், அதுதான் அவருடைய வழி. மாவா அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய அந்த செயல், த வே ஆஃப் ஆக்ஷன். அப்ப என்ன சொல்றார், பாபாவோட அந்த வழி எப்படி, பாபா பண்றது எவ்வளோ அழகு அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு தூய்மையாத அசைக்க முடியாத பக்தி இருந்தால் பாபா கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்களும் வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சாய்நாதருக்கு ஆரத்தி சாய்பாபா நம்ம ஆரத்தி செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக அடுத்த பேராகிராஃப்ல எழுதியிருக்கார். இப்போ நம்ம அடுத்த பேராகிராஃப் 4வது பேராகிராஃப் போனோம்னா, துமச்சே நாம தியாதா ஹரே சன்ஸ்கிருதி வியாதா அப்படின்னு சொல்றார். இப்போ மறுபடியும் நீங்க இந்த வரியில பாருங்க, துமச்சே, துமச்சேனா என்ன, உங்களோட நாமம், நாமம்னா பேரு, அவரோட நாமத்தை, தியாதா அப்படின்னா தியானம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அது நீங்க பாடலே கேட்டிருப்பீங்க, தியாதான்னு பாடக்கூடாது, தியாதா அப்படின்னு இந்த தாவை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன, மெடிடேஷன், தியானம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த பாபாவோடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து ஜபித்தால், ஹரே ஹரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுக்கிறது, ஓகே, தள்ளுறது, அந்த டேக்கிங் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி எடுக்க முடியும்னு தெரியாது, ஆனா அப்படியே பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை நீக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் ஹரே. இப்போ சன்ஸ்கிருதி வியாதா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், அது மனசளவுல இருந்தாலும் சரி, நம்ம வெளியில பண்றதா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறது, எல்லா விதமான மிசரிஸ் அப்படின்னு சொல்லலாம், எல்லா விதமான சாரோஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் சாரோஸ், மிசரிஸ் that are existing in the world, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், துக்கங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அகாத தவக்கரணி அப்படின்னா, அகாத அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு அர்த்தம். என்னன்னா எல்லையே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பவுண்டரிஸே இல்லையா, எல்லையே இல்லாததுக்கு அகாத அப்படின்னு சொல்றோம். தவ, தவனா உங்களோட, கரணி அப்படின்னா பண்றது அப்படின்னு இருக்கு. அடுத்த வரியில மார்க தவிசி அநாதா அப்படின்னா, மார்க அப்படின்னா நமக்கு தெரியும், மார்க்கம், வே, வழி, அதுதான் மார்க அப்படின்னு சொல்றோம். தாவிசி அநாதா, தாவிசி அப்படின்னா காமிக்கிறது, அநாதா அப்படின்னா அநாதன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த விதமான கஷ்டமும் இருக்கும் பொழுது உதவின்னு ஒன்று போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, த ஹெல்ப்லெஸ் பீப்புள். கஷ்டம்னு ஒருத்தவங்க கிட்ட நீங்க போய் நில்லுங்களே, நம்மளுக்கு அப்ப பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இவர் சொல்றார், பாபாவோடைய நாமத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த உலகத்துல என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை நீக்கிடுவார் சாயிநாதர். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த லீலைகள் அப்படின்றதற்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்ன கஷ்டம் அப்படின்னு ஒரு அனாதை, எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்தா பாபா நீ இருக்க அப்படின்ற தைரியத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாயிநாதருக்கு ஆரத்தி செய்கிறோம், அதுதான் ஆரத்தி சாய் பாபா அப்படின்னு எழுதுறார். ஒரு வரியும் கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ இதோட அர்த்தம் புரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆர்த்தியை நீங்க பாடி பாருங்களேன், உங்களுக்கு இந்த ஆர்த்தி மேல இன்னும் கூடுதலாக ஒரு பற்று வரும். எவ்வளோ அழகாக இருக்கு, அந்த அளவுக்கு அழகா எழுதியிருக்கார் மாதவராவ் வட்கர். இப்போ அடுத்த பேராகிராஃப்ல கலியுகி அவதார அப்படின்னு எழுதியிருக்கார். கலியுகத்துல எடுக்கக்கூடிய அவதாரம் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. சகுண பரபிரம்ம சாச்சார, அதாவது நம்ம ஹிந்தியில பொதுவாக சொல்லுவோம் நிர்குண சகுண அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சகுண பரபிரம்ம சாச்சார அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம பாபாவை தரிசிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சகுண அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல சொல்றார் சகுண பரபிரம்ம சாச்சார, ஒரு கடவுள் ரூபமோடு இருக்கக்கூடிய ஒரு கடவுள். சாச்சார அப்படின்னா உண்மையாகவே
இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கிறார். அதே மாதிரி அடுத்தது அவதீர்ண ஜாலாசே. அவதீர்ணா அப்படின்னா இந்த பூமியில வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காருல, டிசெண்டட் ஆன் தி எர்த் அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியில் தோன்றிய ஒரு தெய்வம், ஒரு ரூபமோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். எப்படி? அதுவும் சொல்றார். சுவாமி யாரு அப்படின்னு சொல்றார். சுவாமி தத்தா திகம்பர அப்படின்னு சொல்றார். யாரு? திகம்பரர் அப்படின்னு சொல்றார். யார? எங்களுக்கு இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ண தெய்வம் சாயிநாதர் யாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அழகான ரூபம் இருக்கு. எந்த ரூபம் அப்படின்னா சுவாமி திகம்பரோடைய ரூபம், தத்தாவுடைய ரூபம்னு சொல்றார். அந்த தத்தா யாரு அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் சேர்ந்தவர் தான் தத்தாத்திரேயர் அப்படின்னு நம்ம வணங்குறோம். அப்பேற்பட்ட தத்தாத்திரேயருடைய ஸ்வரூபம் தான் சாயிநாதர். அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு ஆரத்தி சாயிபாபா, ஆரத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்றார். அடுத்த வரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். 8 திவச குருவாரி அப்படின்னு எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா குருவாரம் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை. 8 திவச குருவாரி. திவச அப்படின்னா டே, தினம் அப்படின்னு அர்த்தம். 8 திவச குருவாரி பக்த கரீதிவாரி அப்படின்னு சொல்றார். பக்தனா யாரு? டிவோட்டீஸ். கரி அப்படின்னா பண்றது. நான் அது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்றேன், டு டூ. வாரி அப்படின்னா ஒரு ட்ரிப் நம்ம போறோம் இல்லையா, நம்ம போய் இந்த பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரிப்பு போய் நம்ம பாபா ஒரு ஷிரடிக்கு ட்ரிப்பு போறோம், காசிக்கு ஒரு ட்ரிப்பு போறோம், கயாக்கு ஒரு ட்ரிப்பு போறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்றோம்ல, பில்கிரிமேஜ். அப்போ அந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்காக போகக்கூடிய ஒரு ட்ரிப், அதுக்கு பேரு வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்றார்? 8 திவச குருவாரி, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்தர்கள் என்ன பண்றாங்க? வாரி போறாங்க, அதாவது ஒரு ட்ரிப்பு போறாங்க. எதற்காக? பிரபுபத பகவாயா. பிரபுபதனா என்ன? கடவுளுடைய பாதத்தை. பகவாயா அப்படின்னா தரிசனம் பண்றது அப்படின்னு அர்த்தம். பவபய நிவாரி அப்படின்னு எழுதுறார். அதாவது பவபய அப்படின்னா, பய அப்படின்னா என்ன? பயம். பவபய அப்படின்னா இந்த வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வாழ போறோம், நம்மளால வாழ முடியுமா, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு போகும் பொழுது நிவாரி அப்படின்னா எடுக்கிறது. இந்த மாதிரி கஷ்டத்தை எடுக்கணும் அப்படின்றதற்காகவே ஒரு பக்தர்களும் ஒரு வியாழக்கிழமை பாபாவை தரிசனம் பண்றதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அதுதான் அவர் எழுதியிருக்கார். அந்த மாதிரி கோயிலுக்கு போகும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை பாபா நீக்குவார். அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு ஆரத்தி சாயிபாபா, ஆரத்தி செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அடுத்த வரியில ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். மாஜா நிஜ திரவிய டேவா அப்படின்னு எழுதியிருக்கார். மாஜா அப்படின்னா என்னோட அப்படின்னு அர்த்தம். நிஜ திரவிய டேவா அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த வெல்த் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட நிறைய இருக்கும் இல்லையா, இந்த காசு இருக்கும், பணம், சொத்து, புகழ் எல்லாமே இருக்கும். இந்த பர்சனல் வெல்த், பொசஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நமக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம். மாஜா நிஜ திரவிய டேவ தவ சரண ரஜ சேவா. தவ அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களோட அப்படின்னு அர்த்தம். சரண ரஜ சேவா. சரண் அப்படின்னா ஃபீட். சரண ரஜ சேவா அப்படின்னா சேவை பண்றது. எதுக்கு? பாபாவோட பாதத்துல சேவை பண்றது. நான் உங்களுக்கு வார்த்தை ஒரு வேர்டுக்கும் அர்த்தம் சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத சொல்றேன். அதை சொல்றார். மாஜா நிஜ திரவிய டேவா தர சரண ரஜ சேவா மாங்கனே ஹேச்சி ஆதா அப்படின்னு சார். மாங்கனே அப்படின்னா நம்ம சொல்றோம் கெஞ்சி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அதுக்கு பேரு தான் மாங்கனே அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட், கெஞ்சி கேட்கிறோம் பாபா அப்படின்னு சொல்றோம். ஹேச்சி ஆதா தும்ஹா தேவாதி தேவா, தேவாதி தேவா அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில எத்தனை சொத்து, பேரு, புகழ், பணம் எல்லாமே இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனா எங்களோட ஒரே சொத்து என்ன அப்படின்னா உங்களோட பாதத்தை சேவை பண்றது மட்டும்தான். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். உண்மையாவே இந்த வரிகள் கேட்கும் போது வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அந்த அனுபவமே வேண்டாம். பாபா உங்களோட பாதத்தை சேவை பண்ணிட்டே இருந்தா போரும் அப்படின்னு எழுதுறார். உண்மையாகவே அந்த ஒரு பாக்கியத்தை, பெரும் பாக்கியத்தை பாபா ஒரு பக்தர்களுக்கும் தர வேண்டும் அப்படின்றது இந்த தருணத்துல நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பேற்பட்ட சாயிநாதருக்கு ஆரத்தி சாயிபாபா அப்படின்னு சொல்றார். கடைசி பேராகிராஃப்ல இச்சித தின சாதக அப்படின்னு எழுதுறார். இச்சித்த அப்படின்னா இந்த ஆசைகள், டிசையர்ஸ் அப்படின்னு அர்த்தம். தின சாதக, தின அப்படின்னா புவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்ல
ரொம்ப ஒரு தன்னடக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப ஹம்பிள். எதுனாலும் ரொம்ப ஓஹோன்லாம் புகழ்ந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஹம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அதுக்கு தான் நம்ம தின அப்படின்றதுக்கு இச்சித தீன சாத்தக, தீன அப்படின்னு சொல்றோம். சாத்தகன்னா இந்த சட்டக் பேர்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அது எப்படின்னா, அந்த மேகத்திலேருந்து வரக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா? அத வந்து அப்படியே பியூர் வாட்டர குடிக்கக்கூடியதாம். அந்த மாதிரி அந்த புறா என்ன பண்ணும்? மேகத்திலேருந்து அந்த கிளவுட்ஸ்லேருந்து வர அந்த வாட்டருக்காக அப்படியே காத்து கொண்டு இருக்குமாம். அதுதான் சாத்தக அப்படின்னு சொல்றார். நிர்மல, நிர்மலனா பியூர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கிளீனா இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. நிர்மல தொய நிஜ சுக. தோயா அப்படின்னா வாட்டர். அதாவது வாட்டருக்கு நம்ம நிறைய அர்த்தம் சொல்லலாம். தோயா அப்படின்றதுக்கு தண்ணீர் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு. சுக அப்படின்னா என்ன? ஹாப்பினஸ். சுக துக்கங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப சுக அப்படின்னா சந்தோஷங்கள். அப்புறம் பாஜவே மாதவாயா அப்படின்னு சார். பாஜவே அப்படின்னா என்ன குடிக்கவை, மேக் மீ ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். யாரு சொல்றா? மாதவாயா, மாதவராவ் அட்கரான என்ன அந்த தண்ணீரை குடிக்கவை அப்படின்னு சொல்றார். சம்பால ஆபூலி பாகா. சம்பால அப்படின்னா ஃபுல்ஃபில், நிறைவேற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஆபூலி பாகா, பாகா அப்படின்னா ப்ராமிஸ், சத்தியம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? இந்த ஏழையான இந்த சத்தக் பேர்ட் மாதிரி ஏழையான புறாவான எனக்கு அந்த தூய்மையான தண்ணீர் அந்த மேகத்திலேருந்து கிடைக்கணும். தூய்மையான தண்ணீர் உண்மையான மேகத்தை சொல்றாரா அப்படின்னா இல்ல. பாபா அப்படின்றவர் அந்த பக்தி மேகத்தை சொல்றார். டிவோஷனல் சர்வீஸ்னு சொல்றோம். அந்த மாதிரி பக்தி மேகத்திலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர், அந்த நீர் தான் எனக்கு தூய்மையான சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றார். அந்த தண்ணீரை மாதவராவான என்ன நீங்க குடிக்க வைக்கணும் பாபா, இது சத்தியம் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுல மாதவராவ்னு அவர் பாடியிருக்கார். ஆனா ஒருத்தருக்கும் அதுதான். நம்மளும் என்ன வேண்டும்? பாபாக்கு சேவை பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம்தான் நம்மளுக்கு நிரந்தரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இந்த உலகத்துல பல பேருக்கு பல ஆசைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், பல சந்தோஷங்கள் இருக்கும். ஆனா இது எல்லாமே நிரந்தரமா அப்படின்னா கிடையாது. எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் டெம்பரரி எக்ஸெப்ட் த சர்வீஸ் ஆஃப் காட். கடவுளை சேவிக்கிறது, கடவுளுக்கு சேவை பண்றது, இது மட்டும்தான் நிரந்தரமான சந்தோஷத்தை தரும். அந்த சந்தோஷத்தை எங்களுக்கும் கூட அப்பேற்பட்ட சாயிநாதனுக்கு ஆரத்தி சாய்பாபா சௌக்கிய தாத்தார ஜீவா அப்படின்னு பாடுறார். மறுபடி ஆரத்தி செய்கிறோம் பாபா. எந்த ஜீவன் அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்துக்கு அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த தெய்வம். இந்த பாடலை தினம் 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 நீங்க பாடிட்டே வாங்க. எந்த விதமான கஷ்டமும் நம்மளுடைய வாழ்க்கையில வராது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இது. நான் சொன்ன மாதிரி பாபாவுடைய மத்தியான ஆர்த்தியில வரக்கூடிய 2வது பாடல். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியான ஆர்த்தியோடைய 3வது பாடல் என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.